ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு நான் தயிர் சாதம் செய்கிறது எப்படின்னு காட்டுறேன். இது தயிர் சாதம் நான் சில டிப்ஸ் சொல்லுவேன். நீங்கள் இந்த மாதிரி தயிர் சாதம் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். சூப்பர்பாக இருக்கும். இதுக்கு கூட தொட்டுக்க ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய் இல்லைன்னா நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பர்பாக இருக்கும். இப்போது கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போடலாம். இதில் நீங்கள் வேணும்னா முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் காஞ்ச திராட்சை போடுறேன். இது நம்ம தயிர் சாதம் சாப்பிடும்போது அங்கங்கே அந்த காஞ்ச திராட்சை நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நான் போடுறேன். இல்லைன்னா நீங்கள் நம்ம இது இருக்கும் இல்லையா, மாதுளம்பழம் விதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். நல்லா போட்டதுக்கப்புறம் நம்ம போட்ட பருப்பு எல்லாம் நல்லா கலர் மாறணும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. நல்லா நம்ம போட்ட பருப்பெல்லாம் கலர் மாற வரைக்கும் பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் நான் சொன்ன மாதிரி முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மாதுளம்பழம் விதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. சில பேர் இதில் நார்மல் க்ரீன் கிரேப்ஸ் இருக்கும் இல்லையா, அது கூட சேர்த்து செய்வாங்க. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம காஞ்ச திராட்சை மட்டும் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே பச்சரிசி நல்லா சாதம் வேக வச்சுட்டு நல்லா ஆற வச்சுருக்கேன். நீங்கள் தயிர் சாதம் செய்யும்போது தண்ணி ஒரு கிளாஸ் கூடவே போட்டுக்கோங்க. கொஞ்சம் தயிர் சாதம் குழஞ்சி இருந்த மாதிரி நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உதிரியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சாதம். இப்போ நான் சாதம் இதில் போட்டுட்டேன். நாம் தாளிப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் சாதம் போடணும். இப்போ இதில் இந்த டிப் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நான் ஒரு ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் போட்டிருக்கேன், வெண்ணெய் போட்டிருக்கேன். இது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சாதத்துக்கு நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பரவி விட்டுக்கோங்க. இப்போது இந்த சாதத்துக்கு நம்ம போட்ட பட்டர் நல்லா கோட் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டால் போதும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ருசிக்கேற்ப உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கெட்டியான தயிர். நான் ஒரு கப்பு தயிர். இது ஃப்ரெஷ்ஷான தயிருங்க. நீங்கள் தயிர் சாதம் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான தயிரில் செஞ்சால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கு இல்லையா? இது சாப்பிடும்போதும் அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி காஞ்ச திராட்சை, முந்திரி, அப்புறமா இந்த வெண்ணெய் சேர்த்து ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். சூப்பர்பாக இருக்கும். இப்போ நம்ம மேலே கொத்தமல்லி இப்படி தூவிடலாம். நீங்கள் காஞ்ச மிளகாய் இதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் மாறும். வெள்ளையேன்னு சாதம் இருக்கணும்னா தயிர் சாதம் நான் காஞ்ச மிளகா போடலை, பச்சை மிளகா போட்டிருக்கேன். சில பேர் காஞ்ச மிளகா கூட போடுவாங்க. காஞ்ச மிளகா போட்டால் கொஞ்சம் அந்த கலர் அந்த மாதிரி மாறுனால நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ இந்த தயிர் சாதம் நல்லா ஒரு கப்பில் எடுத்துகிட்டு இது கூட ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பர்பாக இருக்கும்.